மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வன். 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் உண்டான ஆன்சர் கீ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட டைப் ஏ இருக்கு, உங்ககிட்ட டைப் பி இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4th யூனிட் புக் பேக் சம் ஆஃப் எம்பிசி அண்ட் எம்பிஎஸ் வந்து 1. செகண்ட் கொஸ்டின் புக் பேக் 9th யூனிட் ஜிஎஸ்டி வந்து சேல்ஸ் டேக் விற்பனை வரியோட சமமானது. தேர்ட் கொஸ்டின் தேர்ட் யூனிட் புக் பேக் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து டைனமிக் சொசைட்டி இயங்கும் சமுதாயத்தோடைய ஒரு இயல்பு. அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட் புக் பேக் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அதாவது முதலாளித்துவ பொருளாதாரம். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இன்டீரியர் வந்து 12th லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 266 இங்கிலீஷ் மீடியம் புக்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 வேரியபிள்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன் ஒரே திசையில் வந்து நமக்கு போகுது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் நேர்கணிய உடன் தொடர்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், கோரிலேஷன். சிக்ஸ்த் கொஸ்டின் புக் பேக் 7th யூனிட் அட்டாமிக் எனர்ஜி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் பெர்மிட்டட் இன் இந்தியா. செவன்த் கொஸ்டின் சென்ட்ரல் பேங்க் வந்து மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி புக் பேக் 6th யூனிட். எய்த் கொஸ்டின் வந்து 5th யூனிட்டோட புக் பேக் இன்ஃப்ளேஷன்னால பணம் வந்து விலைகள் வந்து ஏறுது, அதிகரிப்பு. அடுத்ததா நைன்த் கொஸ்டின் வந்து 4th யூனிட்டோட புக் பேக் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் வந்து சி பை ஒய். 10th கொஸ்டின் 8th யூனிட்டோட புக் பேக் இந்த ஏசியனோட 6 டயலாக் பார்ட்னர்ஸ்ல எது வராது? நார்த் கொரியா. 11th கொஸ்டின் புக் பேக் 11th யூனிட் பிளானிங் கமிஷன் எப்போ செட் பண்ணாங்க? 1950 வந்து செட் பண்ணியிருக்காங்க. 12th கொஸ்டின் வந்து இன்டீரியர் பட் ரொம்ப ஈஸி 10th லெசன்ல இருந்து. ஹியரிங் லாஸ் அப்படின்றப்ப பேசிக்காக நமக்கு புரிஞ்சுக்கிட்டாலே எழுதிட முடியும், நாய்ஸ் பொல்யூஷன் தான். பேஜ் 222 இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்க வேணாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 13th கொஸ்டின் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஜேஎம் கெய்னஸ் புக் பேக் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து புக் பேக் 7th யூனிட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அயல்நாட்டு செலாவணி சந்தை. 15th வந்து புக் பேக் செகண்ட் யூனிட் இன்கம். 16th வந்து புக் பேக் 12th யூனிட் ராக்னர் ஃப்ரிஷ்னா எக்கனாமெட்ரிக்ஸுங்கிற வேர்டை காயின் பண்ணாரு. 17th வந்து 8th யூனிட்டோட புக் பேக் பேப்பர் கோல்டு ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸை பேப்பர் கோல்டு சொல்லுவோம். 18th வந்து புக் பேக் 11th கண்ட்ரோலிங் பிளான்ஸ், சரியா, கட்டுப்படுத்தும் திட்டம். 19th வந்து புக் பேக் தேர்ட் யூனிட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதத்தின். அடுத்து 20th வந்து 5th யூனிட்டோட புக் பேக் 1911 தான் ஆன்சர். மொத்தத்தில் இன்டீரியர் கொஷின் அப்படின்றது நமக்கு 2 வந்திருக்கு, புக் பேக் அப்படின்றது 18 வந்திருக்கு. இதில் குறிப்பாக இன்டீரியரில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் கிளாஸ் குழந்தை கூட சொல்லிடும், நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றப்ப ஹியரிங் லாஸ் அதால் ஏற்படக்கூடிய விஷயம் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் வந்து 1 மார்க்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. கம்பல்சரியை பொறுத்தளவில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி வெரி ஈஸி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படின்றது நமக்கு வந்து collected by central government on an intra-state sale, அதாவது வித்தின் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஸ்டேட்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பங்கீடாக நமக்கு போகிறது தான் அது. எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்குள்ளே இன்ட்ரா ஸ்டேட்டோட செல் வித்தின் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது. அதே அந்த சேல்ஸும் அங்கே தான் இருக்கும், பர்ச்சேஸும் அங்கே தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே, சரிங்களா? அதுதான் நம்ம இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போடுறாங்களே அதான். ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர் ஸ்டேட் சேல், அதாவது வந்து இப்போ மகாராஷ்டிராவிலிருந்து இருக்கிற ஒருத்தர் செல்லர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பையருக்கு வந்து விற்கிறாரு அப்படின்னா நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி மூலமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டியை வந்து பிரித்து பையருக்கு உண்டான அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் பிரித்து கொடுக்கும். தட் இஸ் ஐஜிஎஸ்டி. ஓகேவா? 3 இது காம்பனன்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இ பேங்கிங். ஸோ ஆன்லைன் பேங்கிங்கிறது தான் இ பேங்கிங் நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. ஆன்லைன் பேங்கிங் இஸ் known as இன்டர்நெட் பேங்கிங் இஸ் an electronic payment system that enable customers of a bank or other financial institution to conduct a range of financial transaction through the financial institutions website. அவ்வளோதான். இது எழுதுனீங்கனாலே 3 மார்க். ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் டிபிக்கலி கனெக்ட்ஸ் டு ஆர் பி பார்ட் ஆஃப் த கோர் பேங்கிங் சிஸ்டம் ஆப்ரேட்டர். ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? ஸோ இதில் எதை எழுதிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஓவரால் கொஷின் ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போன வீடியோஸில் பார்த்தப்போ. நீங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லுங்கள். தேங்க்யூ.